ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்மளோட சேனலை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு 4 to 5 ஏக்கருக்குள்ளே நல்ல விவசாய நிலம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடத்த இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஹைவேஸுக்கும் இந்த இடத்துக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம தெளிவாக போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்கில் போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த அக்ரி லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பழைய கரூர் ரோடு வழியாக வந்தோம் அப்படின்னா எரியோடு ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஹைவேஸில் இருந்து இந்த இடத்துக்கு அதிகபட்சமே நமக்கு ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் நம்ம இந்த இடத்த வந்து ரீச் ஆகிடலாம். இந்த விவசாய நிலத்தில் வந்து ஒரு கேணி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. இந்த விவசாய நிலத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 13 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலை வந்து மார்ஜின் இல்லைங்க, ஓரளவுக்கு அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ஒட்டுமொத்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 ஏக்கர். இந்த 13 ஏக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பிரித்து தரதுக்கு அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க. இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வந்து 3 ஓனரு. இந்த 3 ஓனரும் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட 4.5 ஏக்கர்னு 2 பேர்கிட்ட இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஏக்கர் வந்து இன்னொரு ஓனர்கிட்ட இருக்குது. 3 பேருமே கொடுக்குறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. ஆனால் இதில் வந்து கேணியும் சர்வீஸும் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேருக்கும் பொதுவாக தான் நமக்கு வந்து கிடைக்கும். நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து போர் வந்து போட்டுக்கலாம். இந்த இடத்தோட ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், வேடசந்தூர்லேருந்து வரும்போது எரியோட கிராஸ் பண்ணி டைரெக்டாக வடமதுரைக்கு போகக்கூடிய ஜங்ஷன் 4 ரோடு இருக்கும். அந்த 4 ரோட்லேருந்து அதிகபட்சமே இந்த இடத்துக்கு ஒரு 3.5 to 4 கிலோமீட்டர் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் இந்த இடத்த வந்து ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும், சைடில் எல்லாமே ஃபென்சிங் போட்டு நமக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ளே வரக்கூடிய கட்ரோடு பேஸில் இருந்து தனியாக பக்கத்து ஊருக்கு போகக்கூடிய பொது பாதையை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து பாதைங்க. மேக்ஸிமம் எப்படி பார்த்தாலும் ஒரு 30 அடி வரைக்கும் நமக்கு பாதை வந்து இருக்குது. இந்த இடத்துக்கான டாக்குமெண்ட் வைஸாக பார்க்கும்போது எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க. ஒரு குடும்பத்தாலோட சொத்து தான், எல்லாமே பாகவஸ்தி பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க இடத்துக்கு வந்து ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. இப்போ ஃபென்சிங் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது வந்து 4 ஏக்கர். இப்போ இந்த இடம் ஃபென்சிங் போடாமல் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு 4.5 ஏக்கர். இதுக்கு பக்கத்தில் ஆரம்பத்தில் ஒரு புளிய மரத்தோடு எடுத்திருப்பேன், அது வந்து ஒரு 4.5 ஏக்கர். நல்லா பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் கடைசி வரைக்கும் போகும். வீடியோவை தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த இடத்தோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இடம் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடத்த வந்து நீங்கள் நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் நானே வந்து நிறைய இடங்கள் இதே மாதிரி நத்தம் சைடெல்லாம் எடுத்து போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பையர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்காக தான் இந்த மாதிரி மொத்தமாக கிடச்சிருச்சுன்னா ஒரு 3 பேருக்கு சேர்ந்த அப்படி வந்து நம்ம வந்து முடிக்க முடியும். அதுக்காக வந்து பேசி ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஊருமே அமைஞ்சிருக்கு. ரைட் சைடும் சரி, லெஃப்ட் சைடும் சரி. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி ஒருத்தவங்க தோட்டம் வாங்கி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென்னந்தோப்பு தான். தென்னந்தோப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு 8 வயசு தான் இருக்கும். நல்ல காப்பு ஈல்டில் இருக்குது. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 400 அடியில் இருந்து ஒரு 600 அடி வரைக்கும் கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். தண்ணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கேயுமே வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. ஏன்னா இப்போ பெஞ்சிருக்கக்கூடிய மழையை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு மழை பெய்யாட்டினாலும் கூட தண்ணி வந்து எல்லா ஏரியாலையுமே வந்து கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட மண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், நல்ல செம்மண். சில இடத்துலலாம் செம்மண் வந்து பார்த்தோம் அப்படின்னா செம்மண் வந்து மணல் கலந்துருக்கும், அதே போல் வந்து கல் கலந்துருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இடத்தோட மண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல பியூர் செம்மண்ணாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 தென்னை மரங்கள் வந்து உள்ளே இருக்குது. நிறைய பேர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்ல செம்மண் பூமி வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும், இல்லை ஒட்டுமொத்தமாக 13 ஏக்கரையும் நம்ம வந்து வாங்கிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடலாம், இல்லை ஒரு கோழி பண்ணை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸுன்னே சொல்லலாம்.
அதே போல் இனிமேல் நம்மளுடைய சேனலில் திண்டுக்கல் மாவட்டத்திலே லோ பட்ஜெட்டில் எங்கெங்கே லேண்ட் இருக்கோ அந்த இடத்த எல்லாத்தையுமே நாங்கள் ஓரளவு கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். செம்பட்டி, நிலக்கோட்டை, அது மட்டும் இல்லாமல் குஜிலியம்பாறை, திண்டுக்கல் மாவட்டம் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி இடம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்க வந்து தொடர்ந்து வந்து நம்ம லிங்க் போட்ட உடனே பாருங்கள். ஏன்னா லோ பட்ஜெட்டில் நிறைய இடங்கள் நம்ம அப்லோடு பண்ணுறதா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்லேயும் நிறைய இடங்கள் அப்லோடு பண்ணுறதா இருக்கும். அது போக இந்த இடத்த சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஃபென்சிங் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வாங்கிட்டு அவங்கவுங்க இடத்துக்கு சைடில் மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். என்ட்ரன்ஸில் வந்து கேட் எல்லாமே வச்சு ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் வந்து நீங்கள் வந்து உருவாக்க முடியும். அதே போல் இதில் இருக்கக்கூடிய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 5 HP சர்வீஸு, கேணியை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய கேணிங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து வற்றாது, அந்தளவுக்கு வந்து இருக்குது. 3 பாகவஸ்தியில் கிடைச்சாலும் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு. இப்போ கூட நான் வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இங்கே பாருங்கள், கேணியோட டெப்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 80 அடியிலேருந்து 90 அடி வரைக்கும் டெப்த் இருக்குது. தண்ணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 15 அடி டு 20 அடி கூட வராது. அதில் வந்து நமக்கு வந்து தண்ணி மேலே அப்படியே நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது. இப்போ வச்ச தென்னை மரங்கள்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் எவ்வளோ தூரம் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதே போல் இந்த இடத்துக்கு பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலும் வந்து நமக்கு வந்து ஃபென்சிங் வந்துடும். கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அப்படியே நமக்கு நல்லா ஸ்கொயராக பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் தாங்க நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை, இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். ஃபைனலாக இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.